Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. புத்திசாலியாக இருப்பது ஒரு வரம். ஆனா அந்த புத்திசாலித்தனத்தை எதற்காக பயன்படுத்துறோம் என்பதுதான் ஒரு மனிதனை ஹீரோவா வில்லனா மாற்றுது. மகாபாரதத்தில் கத்தி ஏந்தாதவன் ஒருவன் இருக்கான். ஆனா எல்லா இரத்தத்துக்கும் அவன்தான் காரணம். அவன் பெயர் சகுனி. சகுனி பிறவியிலேயே கெட்டவன் கிடையாது. அவன் பிறந்தது காந்தார நாடு. அவனுடைய உயிருக்கு உயிரான ஒரே சகோதரி காந்தாரி. அந்த காந்தாரி திருமணம் செய்யப்பட்டது யாரோட தெரியுமா? திருதராஷ்டிரன், ஒரு குருடன். ஒரு அரசியல் ஒப்பந்தம், ஒரு குடும்ப தியாகம். காந்தாரியின் வாழ்க்கை அங்கே முடிந்தது. அந்த வலிய அவளோடு சேர்ந்து யார் அனுபவிச்சான்? சகுனி. அவன் மனசுக்குள் ஒரே ஒரு தீ உருவானது. இந்த குருவம்சம் என் சகோதரியின் வாழ்க்கையை அழித்திடுச்சு. இதுக்கு விலை கட்டியே ஆகணும். அந்த நிமிஷத்திலிருந்து ஒரு சகோதரன் ஒரு பழிவாங்குபவனாக மாறினான். சகுனி வீரனில்லை. அவன் போர்க்களத்தில் கத்தி பிடிக்கவில்லை. அவன் பிடித்தது மனித மனம். அவன் புரிந்து கொண்டான் துரியோதனனின் ஈகோ, திருதராஷ்டிரனின் பிளைண்ட் லவ், யுதிஷ்டிரனின் நேர்மை, ஆனா கண்ட்ரோல் இல்லாத நேர்மை. இதுதான் அவனுடைய ஆயுதங்கள். சூதாட்டம் ஒரு விளையாட்டு இல்லை, அது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராப். யுதிஷ்டிரன் இல்லைன்னு சொல்ல மாட்டான் என்று சகுனிக்குத் தெரியும். அவன் தர்மத்தை அடகு வைப்பான் என்று சகுனிக்குத் தெரியும். அதனால்தான் சகுனி சிரிச்சுக்கிட்டே டைஸ் வீசினான். ஒவ்வொரு டைஸும் ஒரு குடும்பத்தை அழித்தது. அப்போ வந்தது அந்த தருணம். ஒரு பெண்ணின் மரியாதை ஒரு சபையில் விளையாட்டாக மாறியது. இதெல்லாம் சகுனி எதிர்பார்க்கலையா? இல்ல, அவன் எதிர்பார்த்தான். ஸ்ட்ராட்டஜி ஜெயிச்சது. எத்திக்ஸ் அங்கேயே செத்தது. இப்போ ஒரு கேள்வி, சகுனி வில்லனா இல்ல விக்டிமா? இல்ல, அவன் என்ன? எத்திக்ஸ் இல்லாத ஸ்ட்ராட்டஜி. ஒரு இன்ஜஸ்டிஸ்க்கு 100 இன்ஜஸ்டிஸ் பதில் கொடுக்கலாம் என்ற ஆபத்தான நம்பிக்கை. குருக்ஷேத்திரம். யாரும் ஜெயிக்கல. கௌரவருமில்லை, பாண்டவருமில்லை. மீதமிருந்தது சாம்பல், ரத்தம், வெறுமை. சகுனி பார்த்தது அவன் கனவு கண்ட ஜெயம் இல்லை. அவன் பார்த்தது அழிவு. இன்றைக்கும் நிறைய சகுனிகள் இருக்காங்க. ஆஃபீஸ் பாலிடிக்ஸ், ரிலேஷன்ஷிப் மேனிப்புலேஷன், பிசினஸ் சீட்டிங், மைண்ட் கேம்ஸ். ஸ்மார்ட்டா இருப்பது தவறில்லை, மேனிப்புலேட்டிவா இருப்பதுதான் ஆபத்து. ஸ்ட்ராட்டஜி உங்க பிரெயின், எத்திக்ஸ் உங்க சோல். சோல் இல்லாத பிரெயின் சகுனி. புத்திசாலியாகுங்கள், ஆனா மனிதநேயத்தை அடகு வைக்காதீர்கள். சகுனி ஜெயிச்சான், ஆனா மனிதனா தோத்தா. ஸ்ட்ராட்டஜி எத்திக்ஸ் இல்லாமல் போனால் அது புத்திசாலித்தனமா, ஆபத்தா? உங்க பதில காமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இப்படி டீப் கான்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.